Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry, exercise 3.3 third sum. Find the values of other 5 trigonometric functions for the following. அப்படி சொல்லி ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, அதாவது கொடுத்துருக்க ஒன்றை தவிர்த்த மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துருக்காங்க. காஸ் டீட்டான்னு சொல்லிட்டு -1/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. டீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் பட் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ். ஸோ சைன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அதை மாதிரி நான் வச்சுக்கோங்க. பட் நம்ம என்ன பண்ண மாதிரினா அதை வந்து மைனஸில் எடுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ இப்போ நம்ம என்ன ஃபார்முலாஸ் போகிற மாதிரினா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இல்லை காஸ் ஸ்கொயர் டீட்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா 1 மைனஸ் இது வந்து உங்களுக்கு 1/4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4. செகண்ட் எல்லாம் மைனஸில் வந்துட்டு. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 - 1/4 தட் இஸ் 3/4. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ ரூட் எடுங்க, √3/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா சைன் டீட்டான்றது உங்களுக்கு நெகட்டிவில் எடுக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு செகண்ட் குவார்ட்டரில் சைன் என்ன உங்களுக்கு நெகட்டிவ், செகண்ட் குவார்ட்டரில் சைன் வந்து நெகட்டிவில் எடுக்கணும். ஸோ இது நெகட்டிவில் எடுத்துக்கோங்க. செகண்ட் குவார்ட்டரில் சைன் நெகட்டிவ் எடுக்கணும். ஏன்னா சைன் வந்து ஒய் ஆக்சிஸை நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸில் எடுக்கணும். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு மிச்ச 4 ரேஷியோஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சது. ஸோ சைன் கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக மற்ற ரேஷியோஸும் கண்டுபிடிச்சிடலாம். tan டீட்டா வந்து சைன் பை காசு. சைன் வந்து உங்களுக்கு -√3/2, காசு வந்து -1/2. ஸோ மைனஸ் கேன்சல், 2 கேன்சல், √3 தான் ஆன்சர். tan கொசிகன் என்ன வரும், கொசிகன் டீட்டா வந்து உங்களுக்கு என்னது, இது சைனோட ரெசிப்ரோக்கல். சீகன் டீட்டா இது டேனோட காசோடைய ரெசிப்ரோக்கல் 2 பட் -2. இது மைனஸில் தான் வரும். ஸோ அடுத்தது காட் டீட்டா வந்து டேனோடைய ரெசிப்ரோக்கல். tan என்னது உங்களுக்கு √3. ஸோ 1/√3. ஸோ இதாக இல்லாமல் தான் உங்களுக்கு ரேஷியோஸ். ஸோ இந்த 5 தனித்தனி எழுதி ரேஷியோஸ்னு போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 ஒன்று கொடுத்துட்டாங்க. டீட்டா வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் எல்லாமே பாசிட்டிவ் தான். செகண்ட் குவார்ட்டரில் வந்து ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். ஸோ ரெண்டு நெகட்டிவில் எடுத்துருக்கு. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதே ஃபார்முலா தான், ஏன்னா காசு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். சைன் கண்டுபிடிக்கணும். 2/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் sin square theta is equal to 1. So sin square theta is equal to 1 minus இது சால்வ் பண்ணிங்கன்னா 4/9. So 9 minus 4/9. So sin square theta is equal to 9 minus 4 is 5. So 5/9. sin theta என்ன உங்களுக்கு 5/√3 வரும் வித் ப்ளஸ் ஆர் மைனஸ். பட் இது வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ வந்து பாசிட்டிவ் எடுத்துக்காங்க. ஸோ √5/3. இப்போ பாருங்கள், மற்ற 4 ரேஷியோஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மற்ற 4 ரேஷியோஸ் எதுனா tan டீட்டா, காஸ் டீட்டா எல்லாத்தையும். ஸோ tan டீட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா சைன் பை காஸ். ஸோ சைன் பை காஸ் நமக்கு எவ்வளோ வந்து கேட்டிங்கன்னா சைன் பை காஸ் வந்து உங்களுக்கு √5/3 √5/3 காஸ் வந்து உங்களுக்கு 2/3. ஸோ இது ரெண்டு அழகாக கேன்சல் ஆகிடும். √5/2 எழுதுவோம். இந்த கொசிகன் டீட்டா ஒடியுமே கொசிகன் டீட்டா சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ 3/5. காட் சீக்கன் டீட்டா என்னது உங்களுக்கு 3/2 அண்ட் காட் டீட்டா டேனோ ரெசிப்ரோக்கல் 2/5. ஸோ இதுதான் அந்த ரேஷியோஸ், மிச்சரிக்க ரேஷியோஸ். ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சல. இப்போ தேர்ட் பாருங்கள், சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு -2/3. லைசின் எத்தனை குவாட்ரண்ட், 4th குவாட்ரண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சைன் நெகட்டிவ் எடுக்கிறோம், காசு பாசிட்டிவ் எடுக்கிறோம். செகண்ட் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டுமே நெகட்டிவில் எடுத்தோம். ஃபோர்த் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைன் நெகட்டிவ் வந்து காசு பாசிட்டிவ், ஏதாவது ஒன்று ஆப்போசிட் லைன் ரியாக்ஷனில் வரும். இப்போ சைன் டீட்டா, ஸோ சைன் டீட்டான்னு சொல்ல போனால் உங்களுக்கு வந்து அதே ஃபார்முலா தான், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ சைனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். -2/3 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus 4/9. ஸோ இது வந்து 4/9 வரும். சால்வ் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ், அது பக்கம் வரும்போது மைனஸில் வரும்.
ஸோ ஆக இது வந்து உங்களுக்கு 5/9 தான் வரும். cos square is equal to 5/9. ரூட் எடுத்திங்கன்னா cos theta is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/3. ஸோ பட் இங்கே என்ன எடுக்கணும்னா cos theta நீங்கள் பாசிட்டிவ் எடுக்கணும். ஸோ √5/3. இப்போ மிச்சம் இருக்க 4 ரேஷியோஸே நம்ம கண்டுபிடிக்கலாம். மிச்சம் இருக்க 4 ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tan theta என்னதான் உங்களுக்கு வந்து sin theta by cos theta, sin theta -2/3. இது வந்து √5/3, 3 கேன்சல் -2/5. ஸோ மிச்சம் இருக்க ரேஷியோஸ் பாருங்கள். மிச்சம் இருக்க ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு கொசிகன் theta என்னது உங்களுக்கு sin ரெசிப்ரோக்கல் 3/2 with மைனஸ். secant theta என்னது இதனோட ரெசிப்ரோக்கல் 3/5. cot theta இதனோட ரெசிப்ரோக்கல் ஸோ √5/2 with மைனஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ரேஷியோஸ். ஸோ தீஸ் ஆர் த ரேஷியோஸ். ஸோ cot theta எல்லாத்தையும் கண்டுபிடி. இப்போ 4வது சம் பாருங்கள். 4வது சம் என்னன்னா tan theta is equal to -2 சொல்லி கொடுத்துருக்காங்க. theta lies in second quadrant. ஸோ theta second quadrant சொல்லும்போது என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு secant square theta minus tan square theta. ஸோ இது tan theta கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காசோ சைனோ ஒன்றுமே கொடுக்கல ஃபஸ்ட்டு 3 சம்ஸில் இருந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த ஐடென்டிட்டி வச்சு சீக்கன்னு காசு எல்லாம் கண்டுபிடிக்கலாம். tan கொடுத்துட்டாங்க, tan வச்சு இங்கே காட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் சீக்கன் நீங்கள் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சீக்கன் காசு கண்டுபிடிச்சா சைன் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படியும் பாருங்கள். ஸோ இப்போ காசு மேலே கண்டுபிடிக்கணும். ஸோ secant square theta minus tan square theta this is equal to 1. ஸோ secant versus kilo உங்களுக்கு தெரியும், பட் இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து tan square theta. ஸோ -2 the whole square 4 + 4. ஸோ secant theta இது உங்களுக்கு 5ன்னு வரும். சால்வ் பண்ணிக்கலாம். -4 is equal to 1. ஸோ secant square theta is equal to 5. ஸோ secant theta என்னது உங்களுக்கு √5. பட் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடும்போது மைனஸ்லேயே ப்ளஸில் எடுக்க கேட்டிங்கன்னா இது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ வந்து 2 மைனஸ் நெகட்டிவில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது cos theta is equal to reciprocal. You know that secant theta reciprocal cos theta reciprocal secant theta. So 1/√5. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு சைன் கண்டுபிடிச்சிக்கலாம். காட் என்னது காட் theta வந்து -1/2. ஸோ அப்போ 1 2 3 4 ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி சைனஸ் கொசிக்கனும் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் எப்படின்னா இதே ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ sin square theta உடம்புமே sin square theta தெரியாது, பட் cos square theta தெரியும். -1/√5 the whole square is equal to 1. ஸோ sin square theta plus இது வந்து உங்களுக்கு 1/5 √5 the whole square is 5 is equal to 1. ஸோ இது நீங்கள் அடுத்து அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா sin square theta is equal to 1 - 1/5. சால்வ் பண்ணிங்கன்னா 5 - 1/5. ஸோ sin square theta is equal to எவ்வளோ கிடைக்கணும் உங்களுக்கு வந்து sin square theta உங்களுக்கு 4/5. ஸோ 4/5 சொல்லிட்டு கிடைக்கும். ரூட் எடுத்திங்கன்னா sin theta உங்களுக்கு 2/√5 கிடைக்கும். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா cosecant theta. ஸோ cosecant theta என்னன்னா √5/2. ஸோ we find it as 6 radius. sin cos கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நம்ம secant cos cot tan இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு வந்து secant theta is equal to 13/5 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் 4th குவாட்ரண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 4th குவாட்ரண்ட். ஸோ 4th குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து secant square. ஸோ secant square கொடுத்துட்டாங்க. you need to use this identity. ஸோ இது வந்து உங்களுக்கு secant square theta நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வந்து இது உங்களுக்கு 13/5 the whole square minus tan square theta is equal to 1. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் tan square theta கொண்டு போங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்ட்டு 1 -1 இந்த +1 ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் -1. ஸோ tan square theta is equal to 13 square வந்து உங்களுக்கு 169/5 25 மைனஸ் இது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மைனஸில் வரும். இது -1. ஸோ பார்த்தீங்கன்னா tan square theta is equal to 169 - 25/25. சால்வ் பண்ணிங்கன்னா 144 வரும். 144/25. டு tan theta என்ன கிடைக்கணும் உங்களுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12/5 கிடைக்கும். பட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4th குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று நெகட்டிவ்னா இன்னொன்று பாசிட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ். ஸோ இப்போ இதை நீங்கள் நெகட்டிவில் எடுக்கணும். ஸோ -12/5 tan கொண்டு வச்சு. ஸோ இதை வச்சு சீக்கண்ட் இருக்குது. சீக்கண்ட் வச்சு காசு கண்டுபிடிச்சிக்கலாம். tan வச்சு காட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ காட் என்னது 5/12 மைனஸு. ஸோ காசு 5/30. ஸோ sin square theta அந்த ஃபார்முலாவில் போடணும்.
ஸோ நான் இங்கே போடுறேன் sin square theta ப்ளஸ் cos square theta is equal to 1. இதில் நீங்கள் காசை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, சைன் தெரியாது. ஸோ sin square theta ப்ளஸ் 13/5 the whole square is equal to 1. ஸோ இது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து sin square theta is equal to அந்த பக்கம் போகும்போது 1 minus 169/25. 13 square உங்களுக்கு 169. ஸோ 25 minus 169. Fourth in the secant. So cos வந்து 5/13. Sorry, 5/13. ஸோ இது வந்து உங்களுக்கு 25/13 the whole square. ஸோ இது உங்களுக்கு 25/169 ஆகும். ஸோ 169 minus 25/169 சால்வ் பண்ணிங்கன்னா 144/169. ஸோ இதெல்லாம் கிடைக்கணும் உங்களுக்கு வந்து sin square theta is equal to 144/169. ரூட் எடுத்திங்கன்னா sin theta is equal to 12/13. பட் ப்ளஸ் ஆர் மைனஸ், பட் இது வந்து நீங்கள் நெகட்டிவில் எடுக்கணும். sin theta is equal to 12/13. ஸோ நம்ம எல்லா ரேஷியோஸும் கண்டுபிடிச்சிட்டோம். sin theta cosecant theta கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ cosecant theta வந்து உங்களுக்கு -13/12. ஸோ cosecant theta கண்டுபிடிச்சாச்சு, sin theta கண்டுபிடிச்சாச்சு, cot theta, tan theta, தென் cos theta, secant theta. ஸோ 6 ரேஷியோஸ் இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் தேங்க்யூ.